ஹாய், இப்போ அந்த மூவி தொடங்குது. இப்போ யாருமே இல்லை, அதனால நம்ம நாளை காலையில் என்னோட தம்பி கூட ரியல் மூவி போடுவோம். இப்போ நான் ஒரு ரியல் மூவி போடுறேன். என்ன பண்ண போகிறோம்னா, இந்த குரையான் பாக்ஸ் எடுத்து இதை வச்சுட்டு பாக்ஸ் இப்படி க்ளோஸ் பண்ண போகிறோம். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்படி பண்ணோன்ட்டு வைங்களேன், இந்த ப்ரோ ஈஸியாக உள்ள போயிடுவாரு. இதுவே நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டு பண்ணோம்னா அப்படியே மீறி 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 பண்ணிட்டே இருந்தோம்னா ப்ரோ உயிர் படைக்க மாட்டார். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு முக்கியமான விஷயம் இதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு இந்த எட்ஜ் ஷார்ப்பாக வரும். இங்கெல்லாம் பார்த்தீங்களா, இங்கே பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு சைஸ் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து இந்த சைடை மட்டும் லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு ஈக்குவலாக வந்துடும். ஈக்குவலாக வந்தால் பிளெண்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ். இப்போ இப்படி மேலே கீழேன்னு வந்தால் அதை ஈக்குவலாக நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் வாஷ் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே, நான் வாஷ் பண்ணிட்டு வரேன். வாஷ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்க்ரூ ட்ரைவர் பளிச்சுன்னு ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம இதை வச்சு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பாட் இருக்கா, இதை வச்சு ஷார்ட் பண்ணிக்கோம். இப்போ ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு பண்ணாதீங்க, இந்த பாக்ஸ் வச்சு ஷார்ட் பண்ணணும். எப்படி ஷார்ட் பண்ணணும்னா, இந்த இது இருக்கா, நம்ம ஆல்ரெடி ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு பண்ணோம்ல, அந்த இடத்த மட்டும் இதை வச்சு தேய்ன்னு கொஞ்ச நேரம் தேய்ச்சோம்னா அடுத்த பகுதியில் கொஞ்சம் இதாகும். பார்த்தீங்களா, கொஞ்சம் இதாகுதா இன்னொரு பகுதியில். நீங்கள் அந்த சான்ஸை யூஸ் பண்ணி தேய்ச்சிக்கிட்டே இருங்க. முடிஞ்ச அளவுக்கு தேய்ங்க. தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடச்சிரும். இந்த எக்ஸ்ட்ராவை வச்சு நம்ம ஒன்று பண்ணிக்கலாம். என்ன பண்ணலான்னு ஒரு 2 மினிட்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே காய்ஸ், ஐம் பேக். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் பென் தான் தேவையில்லை. உங்கள் வீட்டில் போஸ்டர் கலர்ஸ் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு பிங்க் கலர், ஒரு டார்க் பிங்க் கலர் மட்டும், இல்லை ஸ்கெச்சஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். க்ரையானுக்கு மேலே க்ரையான் யூஸ் பண்ண வேணாம் காய்ஸ். இப்படி பெயிண்ட் பண்ணிவிட்டு சிம்பிள். அடுத்து நம்ம இதை வச்சு என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ காய்ஸ் நீங்களே வேணால் பாருங்களேன், அது ஒர்க் அவுட் ஆகுது. பெயிண்ட் ப்ரஷ்லாம் சில பேர் வீட்டில் இருக்கிறதில்ல, நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் காய்ஸ், பெயிண்ட் ப்ரஷ்ஷாக. ஆனால் ஒன்றையாமல் வச்சுக்கோங்க, டேரெக்டாக பண்ணாதீங்க. இதை அப்ளை பண்ணிட்டு பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகே, நம்ம பண்ணிடலாமா காய்ஸ்? பாருங்கள், பண்ணலாமா? பெயிண்ட் இருக்க பகுதி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது, கரெக்டாக. இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணிவிட்டு பார்ப்போமா காய்ஸ்? இது நம்மளுக்கு சரியாக ஷேட்ஸ் வரல. உங்களுக்கு கேமராவில் காமிக்கிறேன். ஷேட்ஸ் கரெக்டாக வரல. ஒரு டாக் பறந்து விட்ட மாதிரி தான் இருக்குது. நம்ம நாளைக்கு இன்னொரு நல்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயில்டு. இன்னும் இப்போ கூட நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். என்ன பண்ணலான்னு இதோ பாருங்கள் காய்ஸ். உங்கள் எல்லா வீட்லேயும் இந்த ஸ்டிக் பசில் இருக்குன்னு நினைக்கிறேன். இது நீங்கள் அம்மா அப்பாட்ட வேணும்னு கேட்டு அடம் முடிக்காதீங்க. உங்கள் பர்த்டே அன்னைக்கு முடிஞ்சால் வாங்கி தருவாங்களான்னு கேளுங்க. இல்லை இது கூட தேவையில்லை காய்ஸ். உங்கள் வீட்டில் பிளாக்ஸ் இருந்தால் போதும். 3 பிளாக்ஸ் இருந்தால் போதும். அண்ட் இதே மாதிரி தான் உங்ககிட்ட குட்டி குட்டியாக இதே கலர் இதெல்லாம் இருக்கணும்னு தேவையில்லை. நீங்கள் எந்த பிளாக்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளாக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. உங்களால் முடிஞ்சால் யூ கேன் யூஸ் திஸ், அதர்வைஸ் நோ நீட். ஓகே, இதை இப்படி 3 போட்டுட்டு இதை இங்கே வச்சுருங்க. இதுதான் நம்மளுடைய ஐஃபில் டவர் மாடல். ஜஸ்ட் கிடிங் காய்ஸ், இது அது மாதிரியே இல்லை.
இப்போ நம்ம லாஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம்ல, இந்த வால் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க. பார்க்கணும்னா பாருங்கள். ஓகே, உங்களுக்கு இது வேணும்னா கீழே கமெண்ட்டில் போட்டு விடுங்க. ஓகே guys, bye.